ரேஷனல் ரூட் தியரம்ங்கிறது வந்து ஒரு அசிம்டு ப்ராப்ளம் மாதிரி தான். சரிங்களா? அது எப்படி போடுறாங்கிறது இந்த ஒரு ரேஷனல் ரூட்ஸ் தியரம். சரிடா கண்ணு? இங்க என்ன சொல்லிக்கிறான் ஓகே பாரு. சார். ஒரு பாலினாமியல் என்ன ஃபார்மேட்ல இருக்குது அப்படிங்கிறோம். an ல இருந்து ax பவர் n இது வந்து nth ஆர்டர் பாலினாமியல். கரெக்ட்டுங்களா? nth டிகிரி எஸ் பாலினாமியல். சார். கண்டிப்பா என்னங்கிறான்? இந்த கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் டு 0 மற்றது கூட 0 வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பா நாட் ஈக்குவல் டு 0 இருக்கக்கூடாது. அப்ப 0ங்கிற வேல்யூ இருக்காது. அந்த ஆல்சோ என்னங்கிறான்? இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் வேணுங்கிறான். இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் என்ன மீனிங்னா a ல இருந்து a0 வரைக்கும் எல்லாமே இன்டிஜர் வேல்யூ தான் இருக்கணும். ஃபிராக்ஷன் வேல்யூ இருக்காது. ஃபிராக்ஷன் வேல்யூ இருக்கக்கூடாது. தட் இஸ் a very important point. சரியாமா? அப்படி இருக்கும்போது p by qங்கிறது ஒரு நம்பர் இன்ட்ரோ듀ஸ் பண்றோம். p by qங்கிற ஒரு நம்பரை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? HCF GCD கண்டுபிடிங்களா? அதனுடைய GCD காமன் டிவைசர் வந்து என்னவா இருக்கணும்ங்கறாங்க? p, q ஓட காமன் டிவைசர் வந்து 1 ஆ இருக்கணும்ங்கறாங்க. சரிங்களா? p, qங்கிறது டிவைட் ஆகணும். அது வந்து கண்டிப்பா இதா இருந்ததுன்னா is a root. எதுக்கு? ரூட்ங்கறான். அதாவது p by q வந்து இந்த பாலினாமியலுக்கு ரூட்ங்கறான். p by qங்கிறது இந்த பாலினாமியலுக்கு ரூட்ங்கறான். அந்த pங்கிறது எப்படிங்கறாங்க? நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்க. pங்கிற வேல்யூ எப்படி செலக்ட் பண்ணுவாங்கங்கறாங்க? ஃபேக்டர் ஆஃப் a0 qங்கிறது என்னங்கறான்? ஃபேக்டர் ஆஃப் a என்னங்கறான். இது தியரம். இது மேபி 2 மார்க்ல 1 மார்க்ல கேக்குறான்னு வெச்சுக்கோ. பட் இந்த தியரத்துல வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கறத வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட ஐடியா வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன கொடுத்துக்கறான்டா கண்ணு? ஆல்ரெடி கொடுத்த ப்ராப்ளத்தை நான் கியூபிக் ஈக்குவேஷன் மாத்திரம் என்ன பாத்துக்கிறோம்? 12x³ சொல்றா கண்ணு? கியூபிக் ஈக்குவேஷன் மாத்திரம் -29x² plus 8x plus 4 equal to 0. plus 8x plus 4 Yes sir. equal to 0. சரி, இதுக்கு நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு இன்டிஜர் ரூட் கண்டுபிடிச்சீங்க. x equal to 2ங்கிற ஒரு இன்டிஜர் ரூட் கண்டுபிடிச்சீங்க. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைச்சது கடைசியா? 12x² சொல்றேங்க. 12x² minus 5x minus 2. minus 2 equal to 0. கரெக்டாமா? Yes sir. இதுல இது an, இது வந்து a0. கரெக்ட்டுங்களா? a0 ஓட வேல்யூ என்ன? 12. கடைசி வேல்யூ a0. a0 ஓட வேல்யூ என்ன? -2. கரெக்டாமா? -2னா நம்ம இன்டிஜர் பார்ட் மட்டும், அதாவது நம்ம 2 மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. மைனஸ் பிளஸ் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? Yes sir. இப்போ pங்கிறது எப்படி செலக்ட் பண்றோம் பாருங்க. pங்கிறது என்னது? ஃபேக்டர் ஆஃப் a0. ஃபேக்டர் ஆஃப் a0 என்னன்னு? Factor of a0 2. 2 ஓட ஃபேக்டர் என்ன? 2 ஓட ஃபேக்டர் 1. இது 2 4 இது 2 தான கிடைச்சது, 4 கிடைக்கல. 2 தான கிடைச்சது, 4 கிடைக்கலையா? 2 தாங்க சார் கிடைச்சது. சரி, ஓகே. அப்ப நமக்கு ஃபேக்டர் வந்து 1, 2 கரெக்டாமா? எஸ் சார். 1, 2 is a factor. எஸ் சார். யாருக்கு? p க்கு. அப்ப p by q ஃபார்மேட் செலக்ட் பண்ண போறோம். p யோட ஃபேக்டர் என்னன்னா 1, 2 பிளஸ் ஆர் மைனஸ். நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? +1 -1 ரெண்டுமே டிவைட் ஆகும். அதே மாதிரி q வந்து என்னோட ஃபேக்டர்? 12 ஓட ஃபேக்டர். 12 க்கு என்னென்ன வரும் பார்க்கலாம், சொல்ல பார்க்கலாம். 12 ஓட ஃபேக்டர் என்னென்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் 1, பிளஸ் ஆர் மைனஸ் 2, பிளஸ் ஆர் மைனஸ் 2, பிளஸ் ஆர் மைனஸ் 3, பிளஸ் ஆர் மைனஸ் 4. plus or minus 12 is also factor. கரெக்ட்டுங்களாமா? எஸ் சார். சரி, இப்போ இதுல அட்லீஸ்ட் ஒன் பார்ட், அதாவது 1 divided by 1 minus 1 divided by minus 1, அடுத்து என்ன? 2 divided by 2, 2 எல்லாமே பேட்டர்ன் மாத்த போறீங்க. அதாவது எப்படின்னா 1 minus 1, 2 minus 2. அதே மாதிரி இங்க கிடைச்ச வேல்யூ 1 minus 1, 2 minus 2, 3 minus 3, 4 minus 4. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன வேணும்? p, q காமன் டிவிஷன் வந்து என்ன? 1. கரெக்ட்டுங்களா? அப்ப காமன் டிவிஷன் 1 யாரு இருக்கறானோ அவனை மட்டும் நீங்க போட்டா போதும். சரிங்களா? அப்ப காமன் டிவிஷன் யாருக்குள்ள 1 வருவா? 2 க்கு 3 க்கு வரும், 3 க்கு 4 வரும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டா கண்ணு? அதே மாதிரி 1 வச்சு போட்டா வரும். 1 வச்சு 1 2 வரும்,
சரியாம்மா? அப்ப அந்த காம்பினேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 2/3 வரலாம் ஆர் -2/3 வரலாம். அடுத்து என்னது? 3/4 வரலாம் ஆர் -3/4 வரலாம். அடுத்தது 1/2 வரலாம் ஆர் -1/2 வரலாம். கரெக்ட்டுங்களா? அடுத்தது என்ன பாசிபிள் இருக்குது? 1/4 வரலாம் -1/4 வரலாம். அடுத்தது என்னது? இன்னொரு வேல்யூ 1/3 வரலாம் ஆர் -1/3 வரலாம். இத்தனை பாசிபிள் இருக்குது. சரிங்களா? இது ஏதோ ஒண்ணு வந்து ரூட் இருக்குங்கிறான். இது ஏதோ ஒண்ணு வந்து ரூட் இருக்குங்கிறான். சரியாம்மா? இதுல Yes, ஏதோ sir. ஒரு வேல்யூ ரூட் இருக்குங்கிறான். அப்ப நாம ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண என்ன ரூட் எடுத்துக்குது? 2/3 -1/4. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? 2/3 ஆல்ரெடி இருக்குது -1/4. அப்ப இதுல தான் ஒரு ரூட் இருக்கும் அப்படிங்கிற தியரத்தை வந்து இதை ப்ரூவ் பண்ணிக்குது. சரியாம்மா? அப்ப நீங்க டைரக்டா Yes, போயிட்டு அவங்க sir. வேல்யூ போடுறது இந்த வேல்யூல நீ செக் பண்ணி பார்த்துட்டு போட்டேன்னா உனக்கு ஆன்சர் வரும்னு சொல்லி சொல்றான். ஓகேங்களா? Yes, sir. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இது பெருசா அப்ளை பண்ண Yes, sir. தேவையில்லை. நீங்க நார்மலா ஃபர்ஸ்ட் மெத்தடே போட்டுருங்க. சப்போஸ் அது பாசிபிள் இல்ல அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த ப்ராப்ளத்துக்கு வரணும். சரியா மகனே? Yes, sir. அப்ப இந்த ஐடியா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா எனக்கு இந்த ப்ராப்ளத்தை போட்டுக்கணும். இப்ப நீ நார்மல் மெத்தடே போட்டுட்டு இப்ப இதுக்கு எப்படி நான் போடுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்ல. ரேஷனலைஸ் ரூல்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா? எது பாசிபிள்னு. அப்ப அதையும் நீங்க இந்த ப்ராப்ளத்துல போட்டுக்கணும். சரியா கண்ணு? Yes, sir. இந்த ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணி போட்டு பார்க்கலாம். சார் ஒரு சம் மட்டும் நீங்க ஒருக்க போட்டு காட்டுங்க சார். சரி ஓகே. இது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் p of x என்ன? 2x cube plus 3x square plus 2x plus 3. ஓகேங்களா? அது சொல்லுங்க. Yes, இப்ப sir. p of 1 minus 1 எது ஃபேக்டர்னு பாருங்க. P of 1 is equal to நீங்க டைரக்டா கூட கண்டுபிடிச்சு போலாம். டைரக்டா கண்டுபிடிச்சு போட்டா ரொம்ப லேட் ஆகும். நீங்க இதே போட்டுருங்க. இது போட்டுட்டு போறது உங்களுக்கு ஈஸி. மேக்ஸிமம் இந்த மெத்தட் அப்ளை yes, பண்ண sir. வேண்டாம். பாத்துங்க. p of 1 0 ஆகுமா? இல்ல p of minus 1 0 ஆகுமா? எதுல 0 ஆகும்னு செக் பண்றாங்க. Yes, sir. 2 into 1 plus 3. அப்ப எதுல 0 ஆகுது கொஞ்சம் லேட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா 1 2 3 ஆகல. போட்டு பாருங்க 1 2 3 ஆகாது. ஏன்னா இது எல்லாமே பிளஸ் சைன். பிளஸ் சைன்னா எய்தர் Yes, மைனஸ் sir. இருக்கிறது பாசிபிள் இருக்கும். அப்ப நீ வந்து +1 எடுக்க பதிலா -1 -2 -3 எடுத்தா தான் பாசிபிள். கரெக்ட்டா? Yes, sir. போயிட்டே இருக்கு. வேல்யூ போயிட்டே இருக்கு. ஆகாது. அப்படியே இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் போட்டு வேணா பரவாயில்ல. அப் டு -3 வரைக்கும் போட்டு பாரு ஆகுதான்னு. அதுக்கப்புறம் நம்ம இந்த Yes, ஏன் sir. மெத்தட் யூஸ் பண்றாங்கன்னு நம்ம கெஸ் பண்ணலாம். pf -1 என்னடா வந்தது? Minus 9 minus 4 5, sir. -5 கரெக்ட்டா? ஆஹா. இல்லைங்க சார் +5 தாங்க சார் வருது. ஆ. 6ஆ 5ஆடா? இல்லையே. -1 போட்டா இது -2 இது 3 +3 இது -2 இது +3 அப்ப -4 +6ஆ? -4 +6 Yes, வந்து sir. 2 தான வருது. ஆமாங்க சார் -4 + 6 2. 2 தான் வருது. 5 இல்ல. எஸ் சார். -2க்கு வந்துட்டு -11 சார். அப்ப -11 நாட் ஈக்குவல் டு 0. -3 ஈக்குவல் டு 2 into -27 plus 3 into -3 the whole square plus
இது plus 27. ஓகே. எனிவே நாட் ஈக்குவல் 0 தான். செக் பண்ணி பார்த்தாலும் நாட் ஈக்குவல் 0 தான். Yes, sir. சரி அப்படியே போயிட்டு இருக்கும்போது Yes, என்ன sir. பண்ணலாம்னா, நம்ம ரேஷனலைஸ் ரூட் தியரம் அப்ளை பண்ண சொல்றோம். இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். ஆனா ரேஷனல் ரூட் தியரம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறோம். அப்ளை பண்ணும்போது இங்க ஏஎன் வேல்யூ என்ன, ஏ நாட் வேல்யூ என்ன? ஏஎன்ங்கிறது யாருன்னா இந்த பெரிய டிகிரியோட கோஎஃபிஷியன்ட். ஏ நாட்ங்கிறது யாருன்னா கான்ஸ்டன்டோட கோஎஃபிஷியன்ட். சரிடா கண்ணு? Yes, இது sir. வந்து 2வா? இது வந்து 2, இது வந்து என்னது 3. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப ரேஷனல் ரூட்ங்கிறது என்னது? p, q இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. p யும் q காமன் டிவிஷன் வந்து 1ங்கறாங்க. p க்கும் q க்கும் காமன் டிவிஷன் வந்து 1 வர மாதிரி நம்ம டிஃபைன் பண்ண சொல்றாங்க. சரியாமா? Yes, sir. pங்கிறது யாருன்னா ஃபேக்டர் ஆஃப் pங்கிறது யாருன்னா ஃபேக்டர் ஆஃப் a0. ஓகே? ஃபேக்டர் ஆஃப் a0. அதே மாதிரி qங்கிறது யாருன்னா ஃபேக்டர் ஆஃப் an. ஓகேங்களா? ஃபேக்டர் ஆஃப் an. அப்ப p is a0 ஓட ஃபேக்டர். அப்ப இங்க என்ன கிடைக்குது இது? 3 தானே? a0ங்கிறது 3 தானே? அப்ப எதெல்லாம் ஃபேக்டர்? 1 -1 3 -3. இதுதான் பாசிபிள் p. Yes, sir. சரியாமா? Yes, sir. அப்ப q என்னது? q வந்து an. a என்ன 2. அப்ப இதுல என்ன ஃபேக்டர்? 1 -1 2 -2. 2 minus 2. Yes, sir. ஐடியா புரிஞ்சதா? Yes, sir. அப்ப இதுக்கு என்னது? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண போறோம் ரூட். இப்போ என்ன எழுதலாம்? p by q ஃபார்மேட் எழுதணும். கரெக்ட்டா? p by q ஃபார்மேட் எழுதணும். இப்போ 1 by 1 தேவையில்லை. 1 by 1 -1 by 1 தேவையில்லை. நாம எழுத போறது என்னது? 1 divided by 2. கரெக்ட்டா? 1 by 2, Yes, sir. -1 by 2. அடுத்தது Minus 1 by 2. 3 by 2, minus 3. Minus 3 by 2. அவ்வளவுதான். இந்த 4 பாசிபிள் இருக்க சான்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? Yes, sir. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே பிளஸ் வேல்யூ. எல்லாமே பிளஸ் வேல்யூங்கும் போது நம்ம இது ரெண்டையும் எடுத்துக்க தேவையில்லை. யார் ரெண்டையும் எடுத்துக்க தேவையில்லை? இவனையும் எடுத்துக்க தேவையில்லை. 3 by 2, 1 by 2. அப்ப Yes, sir. இவனும் பாசிபிள் இருக்குது. அப்ப இவனுக்கு ரெண்டுக்கு இந்த இடத்துல போய் அப்ளை பண்ணி பாருடா. யார் 0 வராங்கன்னு. p of -1 by 2 ல என்ன வரும்? p of -3 by 2 ல என்ன வரும்? இது ரெண்டுல ஏதோ ஒன்னு கெஸ் பண்ணி சொல்றாங்க. இது ரெண்டுல கம்பல்சரி ஏதோ ஒன்னு 0 வரதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்ப இது ரெண்டுல ஏதோ ஒன்னு ரூட்டுக்கு இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இது ரெண்டுல யாரு? இது ரெண்டுல ரூட் இருக்க பாசிபிள் இருக்குங்கறாங்க. சரியாமா? Yes, sir. இவங்க ரெண்டு ரூட்டே இல்ல. இவங்க ரெண்டு ரூட்டே கிடையாது. கரெக்ட்டா? Yes, sir. அப்ப எழுத போறது வந்து p of -1 by 2 வேல்யூ என்ன? p of -3 by 2 வேல்யூ என்ன? இது ரெண்டுல கம்பல்சரி ஏதோ ஒண்ணுக்கு 0 வரும்போது ரெண்டுக்குமே 0 வரவும் சான்ஸ் இருக்கு. ரெண்டுக்கு எது 0 வரும்னு பாருங்க. Yes, sir. Minus 1 by 2 not equal to 0, sir. அப்ப 3 by 2 போட்டு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கும். -3 by 2. Yes, sir.
-3/2க்கு 0 வருதுங்க சார். அப்பாடா! பாத்தீங்களா? அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப இன்டிஜர் ரூட்டா இருந்தா தான் நம்ம எஸ் சார். கண்டுபிடிக்கணும். ஃபிராக்ஷனல் ரூட், ரேஷனல் ரூட்டா இருந்தா நம்ம இந்த வழியில தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கங்க. இன்டிஜர் ரூட்டா இருந்தா நம்ம 1, -1, 2, -2 போட்டுக்கலாம். பட் ஒரு குறிப்பிட்ட மேல வேல்யூ போச்சுன்னா நம்ம இத கட் பண்ணிட்டு நம்ம இந்த மெத்தட்க்கு வந்துரணும். ரேஷனலைஸ் ரூட்க்கு வந்துரணும். கரெக்ட்டுங்களா? அப்ப ரேஷனல் ரூட் எப்படி ஈஸி எஸ் தானே? சார். ஓரளவுக்கு ஐடியா வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் சார். அப்ப x ஈக்குவல் என்னது? -3/2 இஸ் a root. அப்ப x plus 3/2 is a factor. கரெக்ட்டாமா? is a எஸ் சார். factor. அப்ப இது என்ன பண்ண ஃபேக்டர். போறீங்க? இத வச்சு நீங்க லாங் டிவிஷன் மெத்தட் போடலாம். அப்ப 2x plus 3 divided by 2. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த 2x plus 3 எஸ் சார். வச்சுட்டு given the polynomial வச்சு நீங்க ஃபேக்டர் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப 2x plus 3 எஸ் இங்க சார். வச்சுக்கோங்க. அந்த பாலினாமியல் இங்க வச்சுக்கோங்க. இத வச்சு நீங்க கோசன்ட் என்ன வருது பாருங்க. ரிமைண்டர் கம்பல்சரி 0 தான் வரும். ரிமைனிங் கம்பல்சரி 0 தான் வரும். கோசன்ட் மட்டும் என்ன வருதுன்னு செக் பண்றாங்க. எஸ் புரியுதா என்ன சார். சொல்ல வருதுன்னு? எஸ் சார். ஓகே. x ஸ்கொயர் -1. x ஸ்கொயர் -1 ஆர் +1 செக் பண்ணி பாரு. +1 சார். +1 தானே? எஸ் சார். அப்ப x ஸ்கொயர் +1 x ஈக்குவல் என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ் i கரெக்ட்டுங்களா? அப்ப மூணு எஸ் ரூட் என்ன? சார். x ஈக்குவல் டு -3/2, y, -i. i, -i. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? எப்படி ரேஷனலைஸ் ரூட் கண்டுபிடிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? எதனால ரேஷனலைஸ் ரூட் எஸ் சார். கண்டுபிடிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ஒரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் எஸ் சார். இன்டிஜர் பார்ட்ல வரல அப்படிங்கும்போது நாம என்ன மெத்தட் அப்ளை பண்ணலாம்? ரேஷனலைஸ் மெத்தட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி சால்வ் பண்ணலாம். சரிடா கண்ணு? எஸ் சார். இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. சரியாம்மா? ஓகேங்க சார். இந்த ஐடியா தான் வந்து செகண்ட் ப்ராப்ளம். உன்னோட 3.5ல இருக்கிற கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். சரிங்களா? எஸ் சார். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சு ட்ரை பண்ணுங்க. செகண்ட் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதாச்சு சரி முடிஞ்சா போடுங்க விட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹோம்வொர்க் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 ப்ராப்ளமா 2 ப்ராப்ளமா இருக்குது. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. எஸ் என்ன சார். பார்த்துக்கலாம். சரியாம்மா? ஓகேங்க சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் எப்படி